விழுப்புரத்தில் ஒரே நாளில் 22 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் புதிய பேருந்து நிலையத்தை சூழ்ந்த தண்ணீர். பேருந்துகளை அடித்துச் செல்லும் அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் பயணிகள் அவதி. சிவகங்கையில் ரயில் நிலைய மேற்கூரையிலிருந்து நடைமேடையில் கொட்டிய மழை நீர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் பேருந்துக்குள் ஒழுகிய மழை நீரால் தவித்த பயணிகள். கோயம்புத்தூர், நீலகிரி, நாமக்கல், திருச்சி மற்றும் பெரம்பலூரில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, தருமபுரி, கரூர், சிவகங்கை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும். ஓய்வு பெற்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் வீட்டில் சிபிஐ 7 மணி நேரம் சோதனை. 13 பிரிவுகளில் வழக்கு பதிவு. சில ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக தகவல். தன் மீது 1000 வழக்குகள் இருப்பதால் சாகும் வரை விசாரணை நடத்துவார்கள். சிபிஐ சோதனை குறித்து பொன் மாணிக்கவேல் பேட்டி. என்னைக்கு மண்டே போறோம்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மேல நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் மற்ற வழக்குகள் என் மேல இருக்கும். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு தொடக்கம். வினாத்தாள் கசிவை அடுத்து ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது நடக்கும் தேர்வை 2,30,000 பேர் எழுதுகின்றனர். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதிக்கு மின்னஞ்சல் மூலம் கொலை மிரட்டல். ஏற்கனவே 3 காவலர்கள் பாதுகாப்பில் இருந்த நிலையில் ஒரு உதவியாளர் தலைமையில் மேலும் 4 காவலர்கள் பாதுகாப்பு. சின்னத்திரை நடிகை சித்ரா மரண வழக்கில் அவரது கணவர் ஹேம்நாத் விடுதலை. உரிய ஆதாரங்கள் இல்லை என கூறி விடுதலை செய்தது திருவள்ளூர் மாவட்ட மகிழா நீதிமன்றம். வெள்ளி பதக்கம் வழங்க கோரி மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தொடர்ந்த வழக்கில் செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு. இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைக்குமா என எதிர்பார்ப்பு. பரபரப்பான சூழலில் சென்னையில் இன்று நடைபெறும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயற்குழு கூட்டம். நடிகர்களின் படங்களுக்கு தயாரிப்பாளர்கள் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்பு. சிதம்பரம் அருகே பழைய கொள்ளிடம் ஆற்றில் மக்கள் நீராடும் பகுதியில் பிடிபட்ட முதலை அணைக்கரை அருகே ஆற்றில் பாதுகாப்பாக விடப்பட்டது. சுதந்திர தினத்தை ஒட்டி திருநெல்வேலியிலிருந்து செங்கல்பட்டுக்கு ஆகஸ்ட் 13, 18ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கம். தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு ஆகஸ்ட் 19 மற்றும் 26ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில். அதானி குழுமம் முறைகேடுகளுக்காக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படும் வெளிநாட்டு போலி நிறுவனங்களில் செபி அமைப்பின் தலைவர் மற்றும் அவரது கணவர் பங்குகளை வைத்திருப்பதாக ஹிண்டன்பர்க் முதலீட்டு அறிக்கையில் பரபரப்பு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதானி குழுமம் பங்குச்சந்தை முறைகேடுகளில் ஈடுபட்டதாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் ஏற்கனவே ஆய்வறிக்கை வெளியிட்டிருந்தது. இதனால் அதானி நிறுவனத்தின் பங்குகள் கடும் வீழ்ச்சி கண்டன. இந்நிலையில் புதிதாக சில ஆவணங்களை சுட்டிக்காட்டி ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் இந்திய பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்தும் அமைப்பான செபியின் தலைவர் மாதவி புரி புஷ் மற்றும் அவரது கணவர் தவல் புஷ் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. வினோத் அதானி முறைகேட்டுக்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் பெர்முடா மற்றும் மொரீஷியஸில் உள்ள நிறுவனங்களில் செபி தலைவருக்கும் கணவருக்கும் பங்குகள் இருப்பதாகவும் இந்த நிறுவனங்களில் 2015ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி சிங்கப்பூரிலிருந்து அவர்கள் முதலாக முதலீட்டை தொடங்கியதாகவும் ஹிண்டன்பர்க் குறிப்பிட்டுள்ளது. அதானி குழுமத்தின் வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து செபி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் செபி தலைவர் மாதவி புரிவச்சையும் விசாரிக்க வேண்டும் என்பதால் அதானி குழும முறைகேடுகள் குறித்து முழுமையாக விசாரிக்க செபி அமைப்பு தயங்குவதாக ஹிண்டன்பர்க் விமர்சித்துள்ளது. இந்நிலையில் ஹிண்டன்பர்க் அறிக்கையை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ்,
நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் திடீரென ஒத்திவைக்கப்பட்டது ஏன் என்பதற்கான காரணம் தற்போதுதான் விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். தங்கள் பெயருக்கு களங்கம் விளைவிக்கவே இத்தகைய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதாக செபியின் தலைவர் மாதபி புரிபுஷ் மற்றும் அவரது கணவர் விளக்கமளித்துள்ளனர். தங்களது வருமானம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் திறந்த புத்தகம் என்றும் அதனை பொதுவெளியில் வெளியிட தயாராக இருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் ஹிண்டன்பர்க்கிற்கு அமலாக்கத்துறை ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியுள்ளதையும் அவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது போலியான ஆதாரங்களை உருவாக்குதல் உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. ஆனால் சிலை கடத்தலில் ஈடுபடும் அனைவரும் தனக்கு எதிராக சேர்ந்துவிட்டதாக பொன் மாணிக்கவேல் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக இருந்த பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக அதே பிரிவில் டிஎஸ்பியாக பணியாற்றி இடைநீக்கம் செய்யப்பட்ட காதர் பாஷா வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் இரு அதிகாரிகளும் மாறி மாறி குற்றம் சாட்டியதால் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள பொன் மாணிக்கவேலின் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். டெல்லியில் இருந்து வந்திருந்த 10க்கும் மேற்பட்ட சிபிஐ அதிகாரிகள் 7.5 மணி நேரம் சோதனை நடத்தினர். வீட்டிலிருந்த பொன் மாணிக்கவேலிடம் விசாரணை நடத்திய அதிகாரிகள் 2 பைகளில் ஆவணங்களை எடுத்துச் சென்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் மாணிக்கவேல் சிபிஐ விசாரிப்பதற்காக தன்னிடமிருந்த ஆவணங்களை கொடுத்ததாகவும் கூறினார். 1000 கேஸ் எம்எல்ஏ கிடக்கு, ஒரு கேஸ் 2 கேஸ் எல்லாம் கிடையாது. சாகரம் இல்லையா, அதுக்கு முந்தின வரைக்கும் எனக்கு விசாரணை இருந்துகிட்டு இருக்கும். என்னைக்கு மண்டே போறோம்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மேல நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் மற்ற வழக்கெல்லாம் என் மேல இருக்கும். நேர்மையை பத்தி ஒரு எல்லையில கூட எவனும் பேச முடியாது, எவனும் பேச முடியாது. வந்தவங்களும் அதெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு போனாங்க. மேலும் சிலை கடத்தல் குற்றவாளிகள் அனைவரும் தனக்கு எதிராக ஒன்று சேர்ந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆல் தி அக்யூஸ் இங்க இருக்கிற அக்யூஸ், இன்டர்நேஷனல் அக்யூஸ் எல்லாம் கேங்கப் ஆகுறான். கேங்கப் ஆகிட்டு பழைய வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். பழைய வியாபாரத்தை எடுக்கணும்னா நான் போட்டிருக்க வழக்குகள்லாம் நீர்த்து போக வைக்கணும். நீர்த்து போக வைக்கணும்னா எனக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கணும். தொந்தரவெல்லாம் எனக்கு கொடுக்கவே முடியாது. நான் பில்லிங்க ஜாலியா போட்டுக்கு போவேன். உங்களுக்கு தெரியுமில்ல, என் பொழப்பே இதுக்குதான். என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணுவேன், விட மாட்டேன். கோயில்கள் தற்பொழுது பாதுகாப்பாக இல்லை என குறிப்பிட்ட பொன் மாணிக்கவேல் எந்த நிலையிலும் அரசியல் கட்சியில் சேரும் எண்ணம் தனக்கு கிடையாது என தெரிவித்தார். இன்ன வரைக்கும் எந்த பார்ட்டியிலும் சேரல. சும்மா ஆளாளுக்கு அதுல போவாங்க, இதுல போவாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குவாங்க, சொல்லி இல்லைன்னா பார்த்தாங்க. அதெல்லாம் நடக்கல, இன்னமும் நடக்காது. மண்டே போடுற வரைக்கும் அதெல்லாம் எந்த கட்சிக்கோ அதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். போறதுக்கு வேண்டிய இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்ல. என்னுடைய இது சர்வீஸ் டு த காஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம், தட் இஸ் மை ரிலிஜன். அதுதான் என்னுடைய மதம். நான் இந்து அல்ல. என்னுடைய மதமே இதுல பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாடு கிடையாது, இந்திய கோயில்கள், தமிழ்நாட்டு கோயில்கள், தமிழ்நாட்டு தெய்வ விக்கிரகங்கள் தான் விக்டிம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அதை விடாம கடைசி வரைக்கும் லைஃப்ல மண்டே போற வரைக்கும் அதை விரட்டி போவேன். இதனிடையே கடந்த வியாழக்கிழமை பொன் மாணிக்கவேல் மீது 13 பிரிவுகளின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி காதர் பாஷா அளித்த புகாரில் முகாந்திரம் இருப்பதால் வழக்கு பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள சிபிஐ, தவறான தகவலை அளித்தல், பொய்யான ஆதாரங்களை உருவாக்குதல், ஒருவரை மிரட்ட போலியான ஆவணங்களை அளித்தல், ஒருவருக்கு எதிராக குற்றச்சதி செய்தல் உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் பொன் மாணிக்கவேல் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.